செல்ல குழந்தையே, இன்று உன் அப்பன் உன்னுடைய மனது மகிழும்படியான ஒரு சந்தோஷமான செய்தியினை கொண்டு வந்து இருக்கின்றேன். ஆனால் நான் கொண்டு வந்து இருக்கின்ற இந்த செய்தி உனக்கு உடனடியாக கிடைக்கப் போவது இல்லை. நான் குறித்து கொடுத்திருக்கின்ற இந்த தேதியில்தான் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகின்றது. அப்படி நான் குறித்து கொடுக்கின்ற இந்த தேதி என்ன சிறப்பு இருக்கின்றது தெரியுமா? நம் வாழ்க்கையில் அப்படி என்ன நல்ல விஷயம் நடந்துவிடப் போகின்றது என்று என் குழந்தை நீ யோசிக்கின்றாய் அல்லவா? அதிலும் அந்த நாளில் அப்படி என்ன சிறப்பு இருக்கின்றது என்று யோசிக்கிறாய். என் பிள்ளையே, எல்லாவற்றையும் உனக்கு நான் தெளிவாக சொல்கின்றேன். நம்பிக்கையோடு கேட்டால் நடப்பது உறுதி. வாழ்க்கையில் மாற்றங்கள் உறுதி. நல்ல திருப்பங்கள் சர்வ நிச்சயமாக நடந்தே தீரும். என் குழந்தை, இந்த வாழ்க்கையில் உனக்கு கொடுத்த ஒவ்வொரு கஷ்டங்களுக்கு பின்னாலும் நீ தேடுகின்ற ஒரே ஒரு விஷயம், உனக்கென்று இருக்கின்ற ஒரு உறவு. அந்த உறவின் மீது உனக்கான ஆறுதல். இதை மட்டுமே எப்பொழுதும் தேடிக்கொண்டு இருக்கின்ற என் பிள்ளைதான் வாழ்க்கையில் தானாக முழுமையாக மனநிறைவு மட்டும் கிடைக்காமல் தேடி அலைந்து கொண்டு இருக்கின்றாய். எத்தனை உறவுகள் வாழ்க்கையில் வந்தாலும் நீ எதிர்பார்க்கின்ற விஷயங்கள், நீ எதிர்பார்க்கின்ற அந்த உண்மையான அன்பு இதனால் வரையிலும் எந்த ஒரு உறவிடமிருந்தும் உனக்கு கிடைத்ததே இல்லை, கிடைத்ததும் கிடையாது. நீ ஆசைப்படுகின்ற உறவு அப்பன் இந்த நாளில் உன் வாழ்க்கையில் நான் உன் கையில் ஒப்படைக்கப் போகிறேன். இந்த உறவானது காலம் முழுவதும் உன்னுடைய கஷ்டங்களில் பங்கெடுத்து உன்னுடைய கஷ்டங்களில் எல்லாம் மன ஆறுதலாக இருந்து கொண்டு ஒரு உறவாக இருக்கப் போகிறது. என் பிள்ளை, எந்த நேரத்தில் என்ன தேவை என்று பார்த்து பார்த்து செய்யக்கூடிய ஒரு உறவாக இருக்கும். உன்னுடைய மனது ஒரு விஷயத்தை யோசிக்கும் முன்பே அதை என்னவென்று அவர்களால் அறிந்து கொள்ள முடியும். அந்த அளவிற்கு உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒரு உறவினை இந்த அப்பன் நான் உனக்கு அறிமுகம் செய்ய போகிறேன். என் பிள்ளையே, நான் சொல்கின்ற இந்த விஷயங்களை தெளிவாக கேட்டு விடுவாயே ஆனால் சர்வ நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நடக்கவிருக்கின்ற விஷயம் என்னவென்பதை உன்னால் புரிந்து கொள்ள முடியும். என் குழந்தை, நல்லது நடக்க வேண்டும் என்பதுதான் இந்த அப்பனுக்கும் அதுதான் விருப்பம். உனக்கு வாழ்க்கையில் நிரந்தரமாக ஒரு உறவினை கிடைக்க வேண்டும் என்றுதான் எனக்கும் விருப்பம். எல்லாவற்றையும் இந்த தெய்வத்திடமே நாடி வராமல் உனக்கென்று ஆறுதல் சொல்ல ஒருவர் உடன் இருந்தால், அதுவும் ஒரு உண்மையான அன்பாக இருந்தால், அதில் உன் அப்பன் எனக்கு மனநிறைவு அடைந்துவிடும். என் பிள்ளையே, எப்பொழுதும் தனக்கு யாரும் இல்லை என்று சொல்லி அழும்பொழுது அப்பன் உன்னை எனக்கு யாருமே இல்லை என்று நீ சொல்லி அழும்பொழுது எல்லாம் எனக்கு மிகவும் வருத்தமாக இருக்கும். என் பிள்ளையே, நான் உனக்காக இருக்கின்றேன் என்று நான் கூறும் பொழுது நீ அதை மன நிம்மதியாக எடுத்துக்கொண்டு இத்தனை நாட்களாக கடந்து விட்டாய். என் பிள்ளையே, நீ ஒவ்வொரு முறையும் எனக்கு யாரும் இல்லை என்று சொல்லும் பொழுது தனியாக இருக்க வேண்டும் என்றே, யாரும் இல்லாமல் இருக்க வேண்டும் என்று அப்பன் ஒருபோதும் நினைத்தது கிடையாது. அவர்கள் நல்லவர்களாக, உண்மையுள்ளவர்களாக, காலம் முழுவதும் உனக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதை மட்டும்தான் அப்பன் யோசித்து கொண்டு இருப்பேன். உன் வாழ்க்கையில் நான் கொண்டு வந்து சேர்க்கின்ற இந்த உறவை நான் சொல்கின்ற இந்த நாளில் நீ விட்டுவிடக்கூடாது. உன்னிடத்தில் அவர்களை பற்றி நான் சொல்கின்றேன். அவர்களின் அடையாளம் எப்படி இருக்கும் என்று நான் உனக்கு தெளிவாக சொல்கின்றேன். அதற்கு பிறகு ஆவது நிச்சயமாக என் குழந்தை அதை புரிந்து கொண்டு உன் வாழ்க்கையில் வந்திருக்கின்ற இந்த உறவு யார் என்று அறிந்து கொண்டு காலம் முழுவதும் இந்த தேதியை எல்லாம் நீ மறந்து விடாமல் உன் மனதில் வைத்து கொள்ள வேண்டும். இந்த 22ஆம் தேதியை நீ மறந்துவிடக்கூடாது. இந்த நல்ல நாளில் பௌர்ணமி போல பிரகாசத்துடன் உன் வாழ்க்கை ஆரம்பிக்க போகின்ற வானத்தில் முழு நிலவு எப்படி இருக்கின்றதோ பிரகாசமாக,
அப்படி சந்திர பகவான் எப்படி அன்று பிரகாசமாக உன்னை பார்க்கின்றாரோ அதுபோல உன் வாழ்க்கையில் பிரகாசம் அன்று வந்துவிடும். என் பிள்ளை, வாழ்க்கையில் எதிர்பார்த்த விஷயம் அன்று நிச்சயமாக நடக்கும். இத்தனை காலமும் இருள் சூழ்ந்த இடமிருந்த உன் வாழ்க்கை நல்ல ஒளியை விசித்திரமாக இப்பொழுது பெறப்போகின்றாய். என் பிள்ளையே, நான் உனக்கு அந்த நாளை குறித்து கொடுப்பதற்கான காரணம் அதுதான். ஒரு விஷயத்தை நான் ஆரம்பித்து வைத்து இருக்கிறேன் என்று அது வளர்ந்து பௌர்ணமி போல எப்பொழுதும் பிரகாசமாக இருக்க போகின்றது. உனக்கு சந்தோஷத்தை, மன மகிழ்ச்சியை கொடுக்க வேண்டும். நிச்சயமாக உனக்குள் ஒரு இனிமையான சந்தோஷத்தை கொடுக்க வேண்டும். அந்த நிலவின் ஒளியை கண்டு என் பிள்ளை, நீ நிச்சயமாக சந்தோஷமடையோய் என்பதைத்தான் உன் அப்பன் உனக்கு தெரிவிக்க வந்தேன். எத்தனை கவலைகள் இருந்தாலும் அது அந்த நொடியில் மறந்து போகும். அதனால்தான் அந்த நாளை உனக்கு நான் தேர்ந்தெடுத்து கொண்டு வந்திருக்கிறேன். என் பிள்ளையே, அது மட்டுமல்லாமல் உன் வாழ்க்கையில் அதன் பிறகு கஷ்டங்கள் எல்லாம் தேய்வது போல உன்கிடையே அந்த உறவனானது உன் வாழ்க்கையில் இருக்கின்ற அத்தனை பிரச்சனைகளையும் தேய்ந்து போகும். எப்பொழுதும் உன் வாழ்க்கையில் அத்தனை சந்தோஷங்களை அதன் பிறகு கொண்டு வந்து கொடுக்கும். இப்படி ஒவ்வொரு நல்ல விஷயத்தையும் உனக்கு நான் நடத்தி கொடுக்க போகின்றேன். என் குழந்தையே, இத்தனை காலமும் வேண்டி நின்ற விஷயங்கள், உன் வாழ்க்கைக்கான சந்தோஷம் என்ற எல்லாவற்றையும் அன்று ஒட்டு மொத்தமாக உன் கையில் கொடுத்து உன்னை நான் தித்திக்கும் சந்தோஷத்தை பெற வைக்கப் போகின்றேன். என் பிள்ளையே, என் மீது நம்பிக்கை கொண்டு நீ என்னை எதிர்நோக்கினால் போதும். அப்பன் சர்வ நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கு கொடுத்து விடுவேன். நான் உன்னை தேடி வருகின்ற உறவை பற்றி அடையாளத்தை இப்பொழுது உனக்கு சொல்கின்றேன். என் தங்கமே, ஒவ்வொரு உண்மையான உறவு என்றால் அவர்கள் எப்படி அடையாளம் காட்டிக் கொள்வது? பேசுகின்ற வார்த்தையில் எந்தவிதமான பொய்யும் இருக்காது. அதை எப்படி கண்டுபிடிப்பது? அவர்களின் கண்களை பார்த்தால் உன்னால் புரிந்து கொள்ள முடியும். இத்தனை நாளும் எத்தனையோ பொய்யான உறவுகளுக்கு மத்தியில் வாழ்ந்த உனக்கு ஒரு உண்மையான உறவு பேசுகின்ற வார்த்தைகளை நிச்சயமாக கண்டுபிடிக்க முடியும். இது உண்மையாக அல்லது உன் மனதை உன்னை கவர்வதற்காக பேசுகின்ற வார்த்தைகள் என்று என் தங்கமே, இதையெல்லாம் நீ புரிந்து கொண்டு அவர்களிடத்தில் இருக்கின்ற உண்மையை உணர்ந்து கொண்டு உன் மீது அவர்கள் வைத்திருக்கின்ற அன்பிற்கு நீ பாத்திரமாக மாறிவிட வேண்டும். என் குழந்தையே, எல்லோருடைய வாழ்க்கையும் இங்கு அத்தனை சுலபமாக நல்ல மனிதர்களை காண்பித்து விடாது. உனக்கு காண்பிக்கின்ற இந்த நிச்சயமான விஷயம் உன் வாழ்க்கையில் உனக்கு உதவிகளை எந்த நேரத்திலும் உனக்கு கஷ்டத்தை கொடுத்து விடக்கூடாது என்று நினைப்பார்கள். எந்த சூழ்நிலையில் இருந்து எல்லாம் நீ கஷ்டப்பட்டாயோ அந்த சூழ்நிலையில் இருந்து உன்னை மீட்டு கொண்டு வர இவர்களுடைய உதவியானது உனக்கு மிக பெரிய அளவில் கிடைக்கும். என் பிள்ளையே, அது மட்டுமல்லாமல் காலத்திற்கு இவர்கள் உன்னோடு இருப்பதற்குரிய உத்திரவாதம் இவர்களிடத்தில் இருந்து உனக்கு நிச்சயமாக கிடைக்கும். என் பிள்ளையே, இது போன்று ஒரு உறவு கிடைப்பதற்கு என்ன தவம் செய்தோமோ என்று நீ நினைக்கின்ற அளவிற்கு உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை நான் உருவாக்கி கொடுப்பேன். நல்ல நேரத்தை என் பிள்ளை நான் சர்வ நிச்சயமாக உனக்கு கொடுக்க போகின்றேன். வரையிலும் நீ பட்ட அத்தனை அவமானங்களுக்கும் எல்லாவற்றுக்கும் உனக்கான தீர்வினை நான் இப்பொழுது கொடுக்க வந்திருக்கிறேன். நீ நினைத்து வருந்திய அத்தனை வேதனையும் எல்லாவற்றிற்கும் சேர்த்து இந்த உறவானது உனக்கு மிக பெரிய மருந்தாக மாறிவிடும். நல்ல நேரம் உன் வாழ்க்கையில் வந்து விட்டது. இப்பொழுது வந்து கொண்டு இருக்கின்றது. அதுபோலத்தான் உன் வாழ்க்கையில் என்றும் உனக்கான நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்கப் போகின்றது. நல்ல நேரத்தை எதிர்பார்த்து நின்று கொண்டு இருக்கின்ற என் பிள்ளை, இந்த அப்பன் தருகின்ற இந்த வெற்றி வாக்கினை முழுமையாக உன் வாழ்க்கையை மீட்டு உனக்கு நல்லபடியான மாற்றப் போகின்றது. இழந்த சந்தோஷத்தை எல்லாம் மீட்டெடுக்கப் போகின்றது. காலம் முழுவதும்
மனநிறைவோடு வாழப்போகின்றாய். இது நாள் வரையிலும் நீ அனுபவிக்காத விஷயங்கள் எல்லாம் மீண்டும் உன் கையில் அழகாக கிடைக்கும். என் செல்ல குழந்தையே, உன் அப்பனுடைய ஆசீர்வாதம் உனக்கு எப்பொழுதும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.